கடகலக்கணம். இந்த கடகலக்கணத்துக்கு முக்கியமாக வரக்கூடிய 7ஆம் வீட்டு அதிபதி யார்? சனீஸ்வரர் ஆவார். அவர் இயற்கையிலேயே பாவர். அவர் இப்போது அங்கே சொந்த வீட்டிலே இருந்தால் கண்டிப்பாக தாமத திருமணம் என்றாலும் நன்மையே. அங்கே சுக்கிரன் இருந்தால் நன்மையே, அங்கே குரு இருந்தால் நன்மையே, அங்கே புதன் இருந்தால் நன்மையே, மற்றும் சந்திரன் இருந்தாலும் சூரியன் இருந்தாலும் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் இந்த கடகலக்கணக்காரர்களுக்கு சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறாது. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஆக இவர்கள் அதிக பிரயத்தனங்கள் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட 7ஆம் இடத்தில் வரக்கூடிய சனீஸ்வரர் யார்? யாரை வணங்கினால் சீக்கிரம் திருமணத்துக்கு அனுமதி தருவார் என்று பார்த்தோமேனால் பைரவருடைய தாசன் சனீஸ்வரர். அந்த ஆகர்ஷண சொர்ணாகர்ஷண பைரவரை வணங்குவதும், பைரவி என்ற துர்க்கை காளியை வணங்குவதும், லட்சுமியை ஆலிங்கனம் செய்த அந்த நரசிம்மரை வணங்குவதும், அந்த மகா சக்தியை வணங்குவதும், அந்த பிரதோஷ நாட்களில் அந்த ரிஷபாரூடனாரை வணங்குவதும், இவைகளெல்லாம் வணங்கினால் கண்டிப்பாக அந்த சனீஸ்வரர் அகமகிழ்ந்து எத்தோஷங்கள் இருந்தாலும் நீங்கி அவர்கள் தாமதமானாலும் கூட நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக அடைவார்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.